தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் திரு செல்லூர் ராஜு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். களம் எப்படி இருக்கு மதுரையில? களம் நல்லா இருக்கு, ஆனால் பிறக்கும் பிரச்சனை அருமையா இருக்கு. வேட்பாளர் தாக்குப்பிடிப்பாரா அந்த வேகத்துக்கு? அதிமுக வேட்பாளர் எதிர்கட்சி வேட்பாளர் எங்க புரட்சி தலைவர் அம்மா சொல்ற மாதிரி கண்ணு கேட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்ல. நான் தாக்குப்பிடிப்பாரான்னு கேட்டது அதிமுக வேட்பாளர் சரவணன். எங்க வேட்பாளர் எதிரிகளே இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எங்க வேட்பாளர் தாக்குப்பிடிப்பாரான்னு? எங்க வேட்பாளர் முன்னால யாருமே நிக்க முடியாது. அவர் சிரிப்புக்கு முன்னால புன்னகை மன்னன். அவர் ஒரு மிக அருமையான வேட்பாளர். ஆனா மருத்துவர் திரு சரவணன் இல்லாத கட்சியே இல்ல. மதிமுகவுக்கு போனாரு, பாஜகவுக்கு போனாரு, திமுகவுக்கு போனாரு, கடைசியா அதிமுகவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு விமர்சனம் இருக்கே. எங்க போனாலும் சரி, கடைசியில அதிமுகவுக்கு தான் அவர் புகலிடம் மாதிரி. இன்றைக்கு பார்த்தா எங்க அவருக்கு ஒரு ராசி பாருங்க, எங்க போனாலும் சீட்டு கிடைச்சிரு. சில பேருக்கு இது ஒரு இதுதான். ஆனாலும் கூட சரவணனை பொறுத்தளவுக்கு நல்ல பண்புள்ளவர், அதுல மாற்று கருத்தும் இல்ல. இனிமேல் அவர் போகவே மாட்டார். அவர் சரவணன் மகிழ்ச்சியா இருக்காரோ இல்லையோ, எப்படியாவது கடைசி நேரத்துல வந்து சேர்ந்தாரே, காப்பாத்தினாரேன்னு அதிமுக மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி இல்லையா? அந்த மாதிரி இல்ல. எத்தனையோ வேட்பாளர் இருக்காங்க. அவர் கொஞ்சம் ஏறத்தாழ 76 பேர் மதுரையில் நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தோம். 76 பேர்ல அவருக்கு கொடுத்திருக்காங்க. அதனால யார ஒருத்தர் நிப்பாட்டினாலும் சரி, அதிமுக தலைமை யாரை சுட்டி காட்டுகிறதோ அவருக்கு தான் எங்களுடைய பொதுவாக எங்களுடைய பணி எப்பொழுதுமே. அது மாதிரிதான் எப்பவுமே. 50 ஆண்டு கால பாரம்பரிய கட்சி அதிமுக. மதுரையில உங்களை போன்ற பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க அதிமுகவுக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த சரவணனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பின்னாடி எந்த காரணமும் இல்ல அப்படின்னு எப்படி கடந்து போறது? அதெல்லாம் அந்த மாதிரி தவறாக எண்ணக்கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எப்ப சேர்ந்தார், இப்ப சேர்ந்தார், காலங்காலமா உழைத்துக்கிட்டு இருந்தான் அப்படி அல்ல. இந்த கழகத்துல இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், யாரை நிறுத்தினால் மக்களிடத்தில் எளிதாக கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு ஒரு தலைமை பார்க்குமே ஒழிய, காலங்காலமாக ஒரு இயக்கத்தில் தொடர்ந்து இருக்கிறார் என்பதற்காக ஒருத்தருக்கு கொடுத்துட முடியாது. அதனால பொதுச் செயலாளர் பார்வையில் அவருடைய கட்சிக்காரங்கள்ட்ட மத்தியில ஒரு அதிருப்தி வராதா? இத்தனை வருஷம் கட்சியில நிச்சயமாக நமக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்தவருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இபிஎஸ் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு அதிருப்தி வராதா? கடுகளவு கூட அந்த அதிருப்தி இல்ல. திரு சரவணன் மதுரைக்கு நிறுத்திருக்கீங்க இல்லையா? அந்த வேட்பாளர் நான் சொன்ன ஒரு உதாரணம். நெல்லைக்கு ஒரு வேட்பாளரை நீங்க ஏற்கனவே அறிவிச்சார் திரு இபிஎஸ், திருமிகு சிம்லா முத்துச்சோழன். அப்புறம் அவங்கள மாத்திட்டு ஜான்சி ராணிங்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அவங்க சிம்லா முத்துச்சோழன் 10 நாளைக்கு முன்னாடி கட்சியில சேர்றாங்க, வாய்ப்பு கொடுக்கப்படுது. இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? அதெல்லாம் அப்படி அதிமுகவில் தேர்தல் அந்த சின்னம் கொடுக்கறாங்க பாத்தீங்களா, அந்த பி ஃபார்ம், ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் கொடுக்கறாங்கல்ல, பி ஃபார்ம்ல கூட மாறும், ஸ்குருட்னி கூட மாறும். இல்ல சார், கட்சிக்குள்ளேயே நீண்ட காலமாக இருக்கிறாரு, 2 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் கொடுத்தாச்சு, இன்னொருக்கு அதிருப்தி வருது, அப்ப மாத்துறத புரிஞ்சு கொள்ள முடியாது. எல்லா கட்சியிலையும் நடக்கும் இல்ல. 10 நாளைக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்தவருக்கும் நாடாளுமன்ற தேர்தல போட்டியிட வாய்ப்பு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவருக்கும் நாடாளுமன்ற தேர்தல போட்டியிட வாய்ப்புனா, அப்ப எல்லா சீனியரும் பயப்படுறீங்க போட்டிடுறதுக்கு, இல்ல வர்றதுக்கு உங்களுக்கு ஏதோ தயக்கம் இருக்கு. வர்றவங்களை எல்லாம் புடிச்சு போட்டு இந்தாங்க உங்களுக்கு சீட்டுன்னு இபிஎஸ் கொடுக்கற மாதிரி தானே ஒரு தோரணை வருது. அந்த மாதிரி எல்லாம் இல்ல, கற்பனையாக. கற்பனையா இல்ல, ரெண்டுமே கண்ணு முன்னாடி இருக்கிற உதாரணம். நீங்க கற்பனைன்னு அந்த வார்த்தையை சொல்லி நிச்சயமாக இது உங்களுடைய கற்பனை, நெறியாளருடைய கற்பனை தான் சொல்லுவேன். வெற்றி பெற்றால்தான் ஒரு இயக்கம் நீடித்து இருக்க முடியும். அந்த வெற்றிக்கு தளமான இந்த தரத்துல இந்த நேரத்துல யார் என்பதைத்தான் கட்சி பார்க்குமே ஒழிய இவர் நீண்ட காலமா இருக்காருல்ல, அவருடைய பின்புலம் என்ன, இவருடைய வெற்றி வாய்ப்பு இவரை நிறுத்தினால் என்ன என்பதை ஆட்சி மன்ற குழு பார்த்து முடிவு பண்ணி பொதுச் செயலாளர்கிட்ட சொல்றாங்க. பொதுச் செயலாளர் அறிவிக்கிறார். தெரியாததுல நீங்க ரொம்ப மூத்த தலைவர், சட்டமன்ற உறுப்பினரா இருக்கு. சிம்லா முத்துச்சோழன் ஜெயலலிதாவை ஆர்கே நகர் தேர்தலில் எதிர்த்து போட்டிட்டவங்க, சரிதானே? அப்படி போட்டிட்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, உடனே எதிர்ப்பு வந்தவனா மாத்துறாரு. கட்சியில 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க சேர்றாங்க. சரவணன் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் சேர்றாரு. அப்ப என்ன ஒரு காரணம் இருக்கு, எங்கேயோ ஒரு தடுமாறுறாரு இபிஎஸ். வேட்பாளரை, சரியான வேட்பாளரை கண்டுபிடிக்க தடுமாறுறாரு இபிஎஸ், அப்படித்தானே ஒரு தோற்றம் வருது. நிச்சயமாக அது தவறு, முழுக்க முழுக்க தவறு.
அது பொதுச் செயலாளரை பார்த்து முடிவு பண்றது இல்ல, ஆட்சி மன்ற குழு மாத்தி முடிவு பண்றது. அதுல எடுத்து வச்சிருப்பாங்க 1 2 3 எடுத்து வைப்பாங்க எப்பொழுதுமே. புரட்சி ஆட்சி மன்ற குழு சொன்னதையே மாத்திட்டாரா? இல்ல சிம்லா மித்துச்சோல மாத்திட்டாரு. அதுல என்னன்னா சில மக்கள் அங்க லோக்கல்ல இருக்கவங்க கட்சிக்காரங்களுடைய எதிர்ப்பு இருந்திருக்கலாம். நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி சில காரணமும் இருக்கலாம். அதே நேரத்தில் ஆட்சி மன்ற குழு முடிவு எடுத்ததை இவர் மாத்திக்கிறதுக்கு 3 பேர் கொடுப்பாங்க பரிந்துரை பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் பார்த்து இவரை திரும்ப அதை மாத்திருக்கலாம். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த யாருக்கு சீனியருக்கு பதவி கொடுக்கணும், எந்த நேரத்தில் அவங்க உட்கார்ந்து அழகு பார்க்கணுன்றது அதிமுகவுக்கு தெரியும். ஆனா இதுல எப்போ வந்தாலும் இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டர்களுக்கும் கூட இப்ப நீங்க சொல்றீங்களா கட்சியில பொதுச் செயலாளரா, நம்ம பொதுச் செயலாளர் சீனியர் இருக்காங்க. ஆனா நாங்க இன்னைக்கு அனைத்து பொதுக்குழு உறுப்பினரும் சேர்ந்து இன்னைக்கு பொதுச் செயலாளரான எடப்பாடியாரை தான் தேர்ந்தெடுத்தோம். அதனால பொன்னையன் அந்த காலத்துல இருந்தாரு, அவர் இருந்தார், இவர் இருந்தார், அன்வர் ராஜா இருந்தார் அப்படின்னு நாங்க சொல்லல. இப்படி கேட்கவா, நீங்க கட்சியில சேர்ந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவரை நீங்க பொதுச் செயலாளர் ஆக்கிடுவீங்களா? அப்போ அப்படி இல்ல, பொதுச் செயலாளர் ஆக்குறதுன்னு அது கட்சி என்பது வேறு, தேர்தல் என்ற பார்வை வேறு. இங்க களத்துல வெற்றி தான் முக்கியம். அவர் 10 நாள் முன்னாடி சேர்றாரா, 1 வருஷம் முன்னாடி சேர்றாராங்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. நமக்கு யார் என்பதுதான். இப்ப எங்க புரட்சி தலைவர் காலத்திலயும் அது மாற்றம் இருந்திருக்கு, சுயேட்சையை கூட நிப்பாட்டி இருக்காங்க. இது 2 செய்தியை சொல்ல போகுது. அதிமுகவினருக்கு நீங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது சந்தேகம் தான் சொல்ல போகுது. நீங்க செல்வாக்கான நபராக இருந்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்தாலும் உங்களுக்கு அதிமுக சீட்டு கிடைக்கும் அப்படின்ற செய்தியையும் சொல்ல போகுது. இல்ல, அந்த மாதிரி தவறு நீங்க சொல்றது. அதான் நீங்க உங்களுடைய பார்வை ஏதோ ஒரு பார்வை இருக்குங்க தலைவரே. உங்க பார்வை இல்ல, தவறான பார்வை, செய்தியாளர் பார்வை அல்ல. எல்லா விமர்சனங்களும் கட்சிக்காரங்க வச்சதுதான். இல்ல, கட்சிக்காரங்க நிச்சயமாக விமர்சனம் பண்ணாங்க. கட்சியை பொறுத்தளவுக்கு என்னன்னா யாருக்கு முக்கியம், கழகத்துல பதவி கொடுக்கறதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க கழகத்துல. அதே மாதிரி எந்தெந்த தேர்தலில் யாரை நிறுத்தினால் வெற்றி பெறலாம் என்பது ஆட்சி மன்ற குழு பார்த்து முடிவு பண்றது. சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம இபிஎஸ் எடுத்த முடிவு சரியா தவறான முடிவுகளுக்கு பிறகு நம்ம நீங்க மிகப்பெரிய வெற்றி மதுரையில இருந்து முதல் வெற்றி இங்க தொடங்கும். சரி பாருங்க, பிரதமர் மோடி இங்க மதுரைக்கு வந்தது குறித்து நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. அவருடைய பயணம் ஒரு 10ஓடு 11 அப்படின்னு ஒரு கட்சியின் மூத்த தலைவர் பிரதமர் அவர் இங்க வர்றாருன்னா கட்சியை எந்த விதத்திலையும் அவருடைய வருகை பலப்படுத்தாது, பாஜகவுக்கு லாபமே இல்லைன்னு கடந்து போறது சரிதானா? நிச்சயமாக நான் சொல்றேன், அவர் நான் குறைத்து மதிப்பிடல. மோடிஜியுடைய அந்த ஒற்றை பிம்பத்தை வச்சுதான் பாஜக நாடு முழுவதும் எலெக்ஷனை சந்திக்குது. அதான் அது ஒற்றை பிம்பம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த பிம்பம் எடுக்காது. இது திராவிட பூமி. தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார், இன்னும் சொன்னா நீதி கட்சி காலத்துல இருந்தே இந்த தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை கொண்டது. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு இல்லாத ஒரு நிலை தமிழகத்திலே உண்டு. டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆண்டிகள் தான், அது மாற்றம் இல்லை. அந்த அடிப்படையில தான் இப்ப பாரத பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி இறந்துடுறாங்க. அவர் மறைவுக்கு பிறகு இளம் பிரதமர் ராஜீவ் காந்தி வருகிறார். அவர் தான் நகர்பாலிகா சட்டம் கொண்டு வந்தவர், கிராம ஊராட்சி அந்த திட்டம்லாம் கொண்டு வந்தவர். அப்படி பார்த்த இளம் பிரதமர் புரட்சி தலைவர் மாதிரி ஆகணும்னு நினைச்சாரு. இவராச்சும் மோடிஜியாச்சும் பேசினாரு, நல்லா இது பண்றாரு, வைக்கிறார். அவர் குடிசை வீட்டுக்குள்ளே போய் கஞ்சி குடிச்சார், உசிலம்பட்டியில போய் கஞ்சி குடிச்சார். அந்த உசிலம்பட்டியில டெபாசிட் போச்சு காங்கிரஸுக்கு. நான் என்ன சொல்றேன், கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது. மோடிஜியை பொறுத்தவரை எத்தனை முறை வந்தாலும் மக்கள் பார்ப்பார்கள், மோடிஜியை பார்ப்பார்கள். சரி ஏதோ பேசுறார் அப்படின்னு போவாங்க. ஆனா அதுக்காக வாக்குகள் பாரதிய ஜனதாவுக்கு விழுகாது. இது ஏதாவது ஒரு இதெல்லாம் தெரியாம யாராச்சும் ஒருத்தர இவ்வளவு ஆழமான புரிதல் கொண்டிருப்பவர் தான் அந்த கட்சி தான் போய் பாஜகவோட கூட்டணி வச்சுச்சா? அப்போ கூட்டணி என்பது வெற்றி பெறுவதற்கு அன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் யாரை சேர்க்கலாம், யாரை சேர்த்தா நல்லது, யாரை இந்த இதை சேர்த்தா சேர்த்துக்கிறோமா, அவங்க வந்தாங்கன்னா சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான், வேற கணக்கு தான். ஆமா, 10ஓட இப்ப நண்பன்டா, நான் ஒரு நண்பன் நானும் வர்றேன்றாரு. சரி அவரை பாக்குறோம், சரி அவர் வந்தாலும் அவரும் சரி அவரும் சேர்த்துக்கிறோம், ஒரு கணக்கு போட்டு பாக்குறோம். ஒத்து வந்தா சரி, ஒத்து வரலன்னா கழட்டி விட்டுறலாம். அப்படி நீங்க சொல்ற பார்வை வேற, நாங்க அப்படி இல்ல. எங்களுடைய கொள்கை இல்ல எங்களுடைய கொள்கை என்பது எப்பொழுதுமே மாறுபட்டது அல்ல. அவங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. அந்தந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் அதுதான். இந்த நேரத்தில் எங்களுக்கு அவங்கள பிடிக்கல, அவங்களுடைய செயல்பாடு.
இப்ப மசூதிக்கெல்லாம் போக முடியுதா உங்களால? நான் அருமையா அத்தாக்களே எங்க வருத்தப்பட்டீங்க. எங்க ஆமா உண்மையிலே நான் வருத்தப்பட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டோம். இப்ப போக முடியுது. நல்லா எல்லாம் அவங்க பூரா மாமியில வர்றாங்க எங்க கூட்டத்துக்கு. நேத்தெல்லாம் பொதுச் செயலாளர் கூட்டத்துக்கு வந்தாங்க. இது அது பர்தா அணிஞ்ச பெண்கள் வந்து முன்னால உட்கார்ந்து அந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு. வரவேற்பு இருக்கு, அருமையா வரவேற்பு இருக்கு. சிறுபான்மை மக்கள்னா மொத்தத்துல இஸ்லாமியர் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள்ட்டையும் இருக்கு. ஆக நமக்கான கட்சி இது அதிமுக. சமீப நாட்கள்ல அதிமுகவுடைய தலைவர்கள் கடுமையாக பாஜக மேல விமர்சனங்களை வைக்கிறீங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு கிடைச்சது அதிமுக போட்ட பிச்சைன்னு திரு சி.வி. சண்முகம் பேசுறாரு. நீங்க பூத் கமிட்டிக்கு முதல்ல ஆளை போடுங்கன்னு திரு வேலுமணி பேசுறாரு. இங்க அதிமுக திமுகங்கிற இருதூர் அரசியல் தான் அப்படின்னு நீங்க வந்து பேசுறீங்க. திரு கே.பி. முனுசாமி இங்க வந்து பாஜகவுக்கு வந்து எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் வந்து எடுபடும் நினைக்கிறீங்களா? பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பெறுவதற்கு இல்ல திமுகவுக்கு போகாம தடுப்பதற்கு உதவி செய்யும் நினைக்கிறீங்களா? எதிர்ப்பு வாக்குகளே எதிர்ப்பு வாக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு வாக்குகளே முதல்ல இல்லையே. முதல்ல வாக்குகளே இல்ல. அப்ப ஏன் இவ்வளவு காட்டமான விமர்சனம் பாஜக? அதனுடைய தலைவர்கள் வந்து தவறான விமர்சனங்கள். தமிழ்நாட்டுடைய தலைவர்களா தலைவரா? அதனுடைய தலைவர் தலைவர். ஆமா, முதல்ல தலைவர்கள்னு பண்ணி சொன்னீங்க. அதனுடைய தலைவர், மத்த யாருமே சீனியர் தலைவர் யாரும் பேசுறாரு. திரு அண்ணாமலை தான் பிரச்சனை. அவர் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்காக ஒரு தேசிய இயக்கத்தையே பழி கொடுக்கிற அளவுக்கு அவர் பேசின பேச்சுகள், ஒரு மறைந்த தலைவர்களை வந்து இழிவாக பேசுவது தமிழ்நாட்டுடைய பண்பே கிடையாது. அவர் அண்ணாவை பற்றி பேசினார், அம்மாவை பற்றி பேசினார். அம்மாவை பற்றி எல்லாம் ரொம்ப இழிவா பேசுறார். என் மனைவி எங்க அம்மாவை காட்டிலும் புரட்சித்துறை அம்மாவை காட்டிலும் 100 மடங்கு பெரியவர்ன்றார். அதே மோடிஜி அவரை வந்து வாழ்த்துறாரு. திரு அண்ணாமலை ஜெயலலிதா குறித்த விமர்சனங்களை வைக்கிறதும், திரு மோடி எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் புகழ்ந்து பேசுவதற்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க பாஜக? அவர் உண்மையான நிலைய மோடிஜிக்கு தெரியுது. ஒரு பாரத பிரதமருக்கு தெரியறவரு ஒரு மாநில கட்சியை வழி நடத்துறவருக்கு தெரியலையே. அவங்களுடைய சமீபமான போக்கு வந்து சரியில்லை. மோடியே புகழ்ந்து பேசுறாரு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அப்படின்னு அதிமுக காரங்க எம்ஜிஆர் மோடிக்கு ஓட்டு போட்டா என்ன பண்ணுவீங்க? ஓட்டு போட மாட்டாங்க தம்பி. நிஜமாவா? அதெல்லாம் போட மாட்டாங்க. போடணும் தானே அவர் புகழ்ந்து பேசுறாரு. அவர் பேசுறாரு, அப்புறம் எப்படி போட மாட்டாங்க? அவரு அப்படியாவது நம்ம கட்சிக்கு ஓட்டு விழுகுமா அப்படின்னு பாக்குறாரு மோடிஜி. அவருடைய பாணியில அவருக்கு அவருடைய இது கரெக்ட் தான். அவர் இன்னைக்கு யாரு தலைவர்? இப்ப கலைஞர் ஆட்சி செஞ்சிருக்காரு. இன்னும் வாஜ்பாயோட ஆட்சி, அத்வானி ஆட்சி எல்லாம் நடந்திருக்கு. எத்தனை பேர் ஆட்சி, அவங்க ஆட்சியெல்லாம் சொல்லல பாருங்க. யாரும் ஆட்சியை பற்றி இங்க சொல்லல. காமராஜர் தமிழ்நாட்டில் ஆண்டு இருக்காரு. காமராஜரையும் மோடி புகழ்ந்து பேசி இருப்பாரு. ஆனா இன்னைக்கு வந்து நாங்க தளத்துல இருக்கும் போது எங்களுடைய தலைவர்களை பேசுறாங்கன்னா அதே தலைவர்கள் மேல அவ்வளவு பாசம். அதிமுக மேல திரு மோடிக்கு அவ்வளவு பாசம். அவ்வளவு பாசம் இல்ல. எங்க தலைவருடைய உண்மை நிலையை புரிஞ்சிருக்காரு. அவருக்கு புரிஞ்சிருக்கு, இவருக்கு புரியும் அண்ணாமலைக்கு. இருந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக ஒரு கட்சியை பழி கொடுத்து விட்டாரு, அவ்வளவுதான். இப்ப லாபம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக பாஜக பிளவுக்கு பிறகு அரசியல் லாபம் யாருக்கு? அரசியல் லாபம் அதிமுகவுக்கு, பெருத்த நஷ்டம் பாரதிய ஜனதாவுக்கு, பெருத்த நஷ்டம். பல தொகுதிகள்ல ரொம்ப பிரபலமான வலுவான வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கிறாங்க. அதிமுக புதுமுக வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்க. சில தொகுதிகள்ல பாஜக 2வது இடம் போயிடும் அப்படின்ற கணிப்பெல்லாம் இருக்கே அவங்களுக்கு. சும்மா கணிப்பெல்லாம் அது சும்மா நம்மளா போட்டுக்கிறது தம்பி. கணிப்புன்றது மக்கள் கணிப்புக்கிறது தான். கட்சிக்கு பலம் இருக்கணும். அவன் தூக்கிட்டு போகணும்ல. இவர் நான் தான் என்னைத்தான் சிறந்தவங்க நடிச்சுக்கிறேன், நானா சொல்லிக்கிறேன், நான் தான் முதல்வர், நான் தான் முதல்வர்னு சொல்லலாம். நான் தான் வேட்பாளர், நான் தான். அதிமுகவை கடந்த ஒரு மாற்று அணிய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கட்டமைக்கணும். அதற்கான தொடக்கமா இப்பவே திரு அண்ணாமலை யோசிக்க தொடங்கியாச்சு, திரு அன்புமணி யோசிக்க தொடங்கியாச்சு. நீங்க அது எப்படி அவ்வளவு தூரம் சாத்தியம் இல்லாததையா ஒரு முயற்சியா தொடங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், இதே அன்புமணி அது வரைக்கும் இருப்பாரா, நீடிச்சிருப்பாரு. அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அன்புமணி பாரதிய ஜனதாவோட இருப்பாரான்னு பாருங்க. மனைவிட்ட என்ன வாங்க போறாருன்னு தெரியல. வீட்டுல அவங்களும் வேட்பாளர். அதான் வேட்பாளர். என்ன ஏன் அப்படி போய் நிறுத்தி என்னை பலிகடாக்கிட்ட, உனக்கு என்ன நான் துரோகம் பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவு தோல்வியை சந்திப்பாங்க நிச்சயமாக. அதுல மாற்று கருத்து எதுவும் இல்ல. அந்த இலக்கை நோக்கி நகர்றதுல எந்த பிடிமானமும் அவங்களுக்கு இருக்காது நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்காது. நிச்சயமாக. எத்தனை ஆண்டுக்கு நீங்க அதிமுக திமுகங்கிற இருதூர் அரசியலையே வச்சு நீங்க வந்து காலந்தள்ள போறீங்க? அப்படியே மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இளைஞர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், கட்சிகளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை சாத்தியப்படுத்திட முடியாதுன்னு எப்படி நம்புறீங்க? நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். மாற்று கருத்து இந்த மாதிரி வரும். இன்னைக்கு
மாற்று சிந்தனைக்குரிய தலைவர்கள் இங்க தமிழகத்தில் உருவாகல. இந்த இயக்கங்கள் 2 இயக்கங்களுக்கு மாற்றான இயக்கங்கள் சரியான தளத்தோடு உருவாகல. உருவானவங்களும் சில பேர் அவருடைய நடவடிக்கைகள் தலைவர்களுக்குரிய தகுதி இல்லை. இப்ப பாரதிய ஜனதாவை எத்தனை தான் இருந்தாலும் அதனுடைய சீனியர் தலைவர்கள் இன்றைக்கும் பாருங்க எங்களை மதிக்கிறார்கள். எல்லாரையும் மதிப்பாங்க, அனைவரையும் மதிப்பாங்க. கூட்டங்களில் பேசுவாங்களே அடுத்த முறை அதுலேயும் நாகரிகத்தோடு தான் பேசுவாங்க. அப்போ ஒரு மரியாதை இருந்தது. ஆனா இந்த கட்சிகளுக்கு மரியாதை இப்ப இவர் வந்த பிறகு அந்த மரியாதை என்பதே இல்லை. கூட்டத்தின் ஆள் சேர்ந்துருச்சு, தனக்கு பின்னால பெரிய பலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அண்ணாமலையை விடுங்க, வேறொரு தலைவர் வரலாம், திரு அன்புமணி முன்னெடுக்கலாம் மாற்று அரசியலை நோக்கி. அது கைகூடாது அவங்களுக்கு? நிச்சயமாக அவங்க எல்லாம் ஒரு சமுதாயத்தை நோக்கி போயிட்டு இருச்சு. அந்த கட்சி எவ்வளவு நாளாயிருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட கட்சி. டாக்டர் ராமதாஸ் எல்லாம் பொது நோக்கத்தான் உடையவர் தான். ஆனா அவருக்குரிய அந்த வட்டத்திலேயே இருக்காங்க. ஒரு சாதி கட்சி. அந்த மாதிரி தான் அந்த கட்சி இருக்கே ஒழிய, இப்ப நீங்க தென் மாவட்டங்கள் எடுத்துக்கங்க, பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருக்கு? மதுரையில இருக்கா? சொல்லுங்க. எங்கேயுமே கிடையாது. இங்க கிளையே இல்லையா? ஒன்னே ஒண்ணு இந்த இதுல இருந்தாங்க, அவனியாபுரத்துல இருந்தாங்க, அது கூட இப்ப இல்ல. அப்படி இந்த மாதிரி எதுவுமே அந்த அளவுக்கு பார்ப்போம். இந்த தேர்தல் அதற்கான கட்டியம் கூறும் தேர்தலாக இருக்கலாம். இருதுருவ அரசியல் தானா, அதிமுக திமுகங்கிற இருதுருவ அரசியல் தானா, அல்லது மாற்று அணிகளை மக்கள் விரும்புறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இது வெளிப்படுத்தலாம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள். தமிழகத்துடைய நான் என்று சொல்லுவதற்கு யாருக்குமே இது கிடையாது. எனக்கு தான் அப்படின்னு சொல்லணும். மக்கள் நினைத்தால் தான் அவன் மந்திரி, இல்லைன்னா எந்திரி. ஆமா, அதெல்லாம் மாற்றல். எங்க அம்மாவும் தலைவரும் அப்படித்தான் சொல்லுவாரு. மக்கள் தான் எஜமானர், மக்கள் தான் நீதிமான்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது இந்த தேர்தல் முடிவு அப்படிதான் சொல்லுவாங்க. அது இந்த தேர்தல் முடிவு காமிக்கும். ஆமா, காமிப்பவருக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம இணைந்து பேசுவோம். பேட்டியை முடிச்சுக்கலாம்ல, பாதியில பேட்டியை முடிக்கிறதுனால ரத்தங்கக்கி சாவேன்லாம் ஒன்னும் சொல்லிட மாட்டீங்களா? நீங்க ஒன்னும் பயமுறுத்த மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். பேட்டியை முடிச்சுக்கலாம்ல? முடிச்சுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஆனாலும் கூட நீங்க பாருங்க தம்பி, நீங்க இதுல எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எடப்பாடி அவருடைய செல்வாக்கு, அந்த 4.5 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த சாதனைகள், 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் கொடுத்த சாதனைகள், இந்த 3 ஆண்டுகளில் மக்கள் படுற வேதனைகள், தமிழகத்தில் இருக்கிற போதை பொருள் நடமாட்டம், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. விலைவாசி, ஒரு படி அரிசி, 1 கிலோ அரிசி இன்னைக்கு 15 ரூபாய் கூடி போய்விட்டது. இதையெல்லாம் மக்கள் பார்க்கல. இதெல்லாம் யாரு காரணம்னு களத்துல சொல்ல போறீங்க? திமுக காரணமா, பாஜக காரணமா, 2 பேரும் காரணமா? 2 பேருமே காரணம். 2 பேரும் காரணம். ரெண்டுமே. அவங்க ஜிஎஸ்டி போட்டு இன்னைக்கு தொழிலே முடங்கி போச்சு. சிறு குறு தொழில் பூராமே பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி போட்டு இதாயிருக்கு. இவர் மின் கட்டணத்தை ஏற்றி விட்டாரு. மாதம் ஒரு முறை எடுத்துறேன்னு, அது இப்ப மின் கட்டணத்தை பல மடங்கு, அது பீக் ஹவர்ஸ் சொல்லி இந்த தமிழக அரசு அறிவிச்சு இன்னைக்கு தொழிலே நசுங்கி போச்சு. சிறு குறு தொழில இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் இருந்தது. இன்றைக்கே நாம் பின்னோக்கி போயிருக்கோம். இன்னைக்கு தமிழகத்தில் என்னன்னா, போதைப் பொருள் நடமாட்டத்தில் முதல் மாநிலம், கடன் வாங்குதல முதல் மாநிலமாக, சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிற முதல் மாநிலமாக இருந்தது. ஆனால் நாங்கள் அனைத்து கட்டமைப்பு வசதியிலும் அதிமுக ஆட்சியில் முதல் மாநிலமாக கொண்டு வந்திருந்தோம். பாரத பிரதமர், அதே பாரத பிரதமர் எங்களை பாராட்டினார். இந்த ஆட்சியை பாராட்டினார். பார்க்கலாம் தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு. நிச்சயமாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். மக்கள் நிச்சயமாக நல்லவர்களை ஆதரிப்பார்கள். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.